அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 24/7/2024 ஆடி மாதத்தின் 8ஆம் நாள் புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி. மிக விசேஷமான அற்புதமான நாள். ஆடி புதன் சங்கடகர சதுர்த்தின்னு பல விசேஷங்களும் அற்புதங்களும் சக்திகளும் நிறைந்த இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் தடையின்றி நிச்சயமாக நடக்கும். எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் முதல்ல நம்ம வணங்குறது விநாயக பெருமான் தான். நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக எடுத்து நீங்கள் சித்தி செய்ய நினைத்தாலும், எந்த தெய்வத்தின் மந்திரங்களை நீங்கள் சித்தி செய்ய நினைத்தாலும் முதல்ல விநாயக பெருமானுடைய அருளும் அனுக்கிரகமும் தேவை. நமக்கு கடவுள் அப்படின்னோடனே ஞாபகம் வர்றது விநாயக பெருமான் தான். பிள்ளையாரப்பா எனக்கா பார்த்து ஏதாவது எழுத போகிறோமா, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எழுது. எல்லாத்துக்குமே முதல்ல நம்ம பிள்ளையார் தான். அது மாதிரி வழிபாட்டிலே ரொம்ப எளிதான வழிபாடு விநாயகர் வழிபாடு தான். நீங்கள் நெத்தியில் 3 குட்டு குட்டி தோப்புக்கரணம் போட்டாலே போதும், அவருக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். அப்படி சின்ன சின்ன வழிபாட்டு முறைகள் விநாயகர் பெருமானுக்கு செய்தாலே போதும். அதுவும் சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம சங்கடங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். மனவேதனைகள், குடும்ப குழப்பங்கள், வேலை இல்லாதது, நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. அதில் இந்த சதுர்த்தி திதியில் விநாயகர் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் பூஜை அறையில் 1 டம்ளர் பாலை வச்சு ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றணும். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். சிதற தேங்காய் உடைக்கிறதும் சரி, தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுறதும் சரி, ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியத்தை கூட கண்டிப்பாக விநாயகர் பெருமான் குறைச்சிருவார். அப்போ தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு தேங்காயை உடைச்சி விநாயகர் பெருமான் முன்னாடி வச்சு வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு இந்த ஒரு மாலையை விநாயகர் பெருமானுக்கு அணிவிக்கணும். மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகத்தை பெற்ற ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய். இந்த ஏலக்காயை ஒரு 11 ஏலக்காய்கள் எடுத்துக்கோங்க. 11 ஏலக்காயை மாலையாக்கி உங்கள் வீட்டில் விநாயகருடைய படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி அணிவியுங்கள். அந்த ஏலக்காயை மறுநாள் எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிதானதான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். 11 ஏலக்காய் இல்லைங்க, நான் ஒரு சின்ன பாக்கெட் தான் வீட்டில் ஏலக்காய் வச்சுருந்தேன். 3 இருக்குது. 3 ஒரு மாலையாக கட்டி விநாயகர் கழுத்தில் போடுங்க. விநாயகர் கழுத்தில் மாலையாக போட முடியலைங்க, பாதத்தில் வைக்கலாமா, தாராளமாக வைங்க. இன்று ஏலக்காயை நீங்கள் விநாயகர் பெருமானுடைய வச்சாலே போதும், சர்வ வசியமும் உங்களுக்கு ஏற்படும். எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாளுக்குரிய அளவு வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்கும். அதை இழுக்கிறதுக்கு தான் இப்படி சில பொருட்கள், உப்பு, அது மாதிரி பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கனி, நெல்லிக்கனி, அருகம்புல், வெள்ளருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் அந்தந்த நாளுக்குரிய சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இன்று ஏலக்காய் வைத்து எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி தேங்காய் உடைங்க, தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. பூஜை அறையில் இது ரெண்டையும் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதோடு சேர்த்து ஏலக்காய் விநாயகர் பெருமானோட வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கேட்டது கேட்டபடி கிடைக்கும். விநாயகர் பெருமானுக்குரிய மந்திரங்களை தவறாமல் ஜிபிங்க. இன்றைக்கி எந்த நேரத்திலனாலும் இந்த வழிபாடை செய்யலாம். நான் சொன்ன இந்த வழிபாட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வருகிற ஆடி அமாவாசை என்று நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க, கர்ம வினையின் பாதிப்பு குறைய, உங்கள் கடன் தீர அன்னதானம் செய்ய முன்வாருங்கள். ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்ய நீங்கள் விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.